18 months of separation, long distance. இப்போ வந்து ஷெரின் அண்ட் மீ ஃபைனலி நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒன்று சேர்ந்துட்டோம். இந்த பையனுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் சுமாரான பையன் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். வந்து காஃபி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லவ் இருக்கணும். லாங் டிஸ்டன்ஸ்குள்ளே இறங்காதீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் வந்து கரெக்டா இருக்கணும், நான் என் ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா இன்ஃபேக்ட் என் முன்னாடியே யாராவது வந்து நின்னா கூட எனக்கு பிடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இன்னொரு பையனோட பேசினா எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அஃப்கோர்ஸ் பிடிக்காது. ஏன் நீ வந்து அந்த பையனோட டைம் ஸ்பெண்ட் அவங்க கூட டெக்ஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல பெரிய டிசீஸ் என்ன தெரியுமா? சந்தேகம், டவுட். எனக்கு அம்மாவை புரிஞ்சு வந்தது இட்ஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் மீ. நான் மேபி லைக் அம்மா கூடவே இருந்ததுனால அப்படி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, பாட்காஸ்ட்லயே அழுகுறேன். ஆஸ்திரேலியா கொஞ்சம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டாங்க. வீசா ஏன் ஒரு 1-2-3 மாசம் எடுக்கலாம், 18 மாசம் 1.5 வருஷம் எடுப்பான். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷெரின் சந்திரன் பாட்காஸ்ட். ஷெரின் சந்திரன் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்து பிரதீபன் சார். Thank you. Welcome back to Pradeep and Sharon podcast, episode number Infinity 4. லாஸ்ட் எபிசோட் வந்து போன வருஷம் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். போன வருஷமா February 2025 தான் லாஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் ரொம்ப சுறுசுறுப்பாக August 2026 ரிலீஸ் பண்ண போகிறோம். இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா என்னோட இண்டிபெண்டன்ஸ் வந்து போயிருக்கு. Which means Sharon வந்து finally after 18 months of breakup, 18 months of separation, ஆஸ்திரேலியாவுக்கு ஃபைனலி வந்துட்டா. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இன்னைக்கு ஷெரின் பதிவு பண்ண போகிறா. சொல்லுங்கள் ஷெரின், உங்களோட ஆஸ்திரேலியன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். யாருமே வந்து ஒய்ஃப் வந்த ஃபர்ஸ்ட் டே, எனக்கு இது நேற்று ஒரு நாளாகவே கணக்கு கிடையாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். நான் ஃப்ளைட்லேருந்து வந்து பிடிச்சி பாட்காஸ்ட் பண்ண வச்ச ஒரு ஹஸ்பண்ட் தான் என்னோட ஹஸ்பண்ட். இல்லை, இதில் வந்து பேசிக்கலி என்னோட திங்கிங் எப்படி போச்சுன்னா, அதாவது நீ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து லேண்ட் ஆயிருக்கு, இப்போ உன்னோட எமோஷன்ஸ் அண்ட் எல்லாமே வந்து காஃபி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, அது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் இல்லையே, காலையில் அப்படி இல்லையே. இல்லை அப்படி தான் இருக்கும், ஆனால் சரியாயிடும். கேர்டில் ஆயிடுச்சு பேபி. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா? காலையில் கரெக்டாக இருந்தது. தெரியல, காலையில் நீ கையிலேயே வச்சுருந்துருக்க மாட்டேன், குடிச்சிருப்பேன். உன்னோட ஃப்ரெஷ் ஆஸ்திரேலியாலேருந்து இறங்கினதுக்கப்புறம் உன்னோட எமோஷன்ஸை கேப்சர் பண்ணுறது தான் இந்த பாட்காஸ்ட். மைக் கொஞ்சம் வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஸோ சொல்லுங்கள், உங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்தியாவிலேருந்து உங்களோட ட்ராவல் ஜேர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு, இந்தியா டு ஆஸ்திரேலியா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? டெம்பரேச்சர், கோல்டு. அதுதான் எனக்கு ஃப்ளைட்டுக்குள்ளேயுமே, ஆஸ்திரேலியாவுக்கு வர ஃப்ளைட்டுமே ரொம்ப கோல்டு. அந்த ஹோல் ஃப்ளைட்டு 6.5 hour ஃப்ளைட்னு நினைக்கிறேன், இல்லை 8 hour ஃப்ளைட்டான்னு தெரியல. பட் அங்கே கேப்டன் என்ன சொன்னார்னா 6.5 hour ஃப்ளைட்டுன்னு தான் சொன்னார். ஃபுல்லாக குளிர். அப்படியே எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கேபின் க்ரூ கூப்பிட்டு எனக்கு வார்ம் வாட்டர் கொடுங்க, வார்ம் டீ கொடுங்க, இப்படி தான் சர்வே பண்ண. எனக்கு என்ன பையனா, எங்கேயாவது ஏர்போர்ட்லேயே பாதியில் மயங்கி விழுந்துட்டா நம்ம யாருமே இல்லை நம்ம கூட, எப்படியாவது நம்ம இதை தாண்டி போயிடணும். அப்படி ஒரு குளிர் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் என்ன நினச்சேன், போகிறது கஷ்டமாக இருக்கும், ட்ராவல் பண்ணுறது எனக்கு எங்கே எதுன்னு தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, தனியாக ட்ராவல் பண்ணுறது அது கஷ்டமே இல்லை. ஆனால் அந்த கோல்டு இருக்குல்ல, அதை வந்து தாங்கிறதுக்கு தான் என் உடம்புல சக்தியும் இல்லை, என் பிரெயின்லேயும் மென்டலியும் ப்ரிப்பேரே ஆகலாம். ஃப்ளைட்டில் இந்த குளிர் பற்றி பேசுனீங்களே, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா குளிர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆஸ்திரேலியா குளிர் காலையில் ஓகே மேனேஜபிளாக தான் இருந்துச்சு, நீங்கள் என்ன பிக்கப் பண்ண வரப்போ. அதுக்கப்புறம் நான் பட்டேனே பாடு, பாத்ரூம்குள்ளே போக முடியாது, கிச்சனை டேப்பை திறந்தானா கோல்டு வாட்டர் வருது, குடிக்க முடியாது தண்ணி. ஏமா டேப் திறந்தா கோல்டு வாட்டர் தானே வரும்? எனக்கு புரியல. இந்தியாவில் இருந்துட்டு மைக் வச்சுட்டு பேசுங்க. மைக் இதில் இது மாட்டி விட்டுருங்க பண்ணுங்க. இப்போ டூ லேட். இந்த கையில் மைக் கிட்ட மைக் இருந்துச்சுன்னா ரொம்ப குவாலிட்டி, ரொம்ப ஹை குவாலிட்டி ஆடியோ வரும். இல்லைங்க, எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா, ரொம்ப கோல்டாக இருக்குது. அதான் என்னென்னா ஆஸ்திரேலியா வந்து இப்போ வின்டர், ஏன்னா நாங்கள் சதர்ன் ஹெமிஸ்பியர்ன்றதுனால எங்களுக்கு சீசன்ஸ் எல்லாமே வந்து உல்ட்டாவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சம்மராக இருக்கும்போது எங்களுக்கு வின்டர், விச் மீன்ஸ் உங்களுக்கு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை உங்களுக்கு சம்மர். அதுதான் எங்களுக்கு வந்து கோல்டு மந்த்ஸ், வின்டர் மந்த்ஸ். உங்களுக்கு வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்து உங்களுக்கு வின்டர், பட் அதுதான் ஆஸ்திரேலியன் சம்மர். அதனால தான் ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் சீரிஸ் நடக்கும்போது எப்பவுமே டிசம்பரில் நடக்கும், விச் மீன்ஸ் எப்பயுமே
ஏன்னா இங்கே சம்மர் ஸ்போர்ட் தென் கிரிக்கெட். ஸோ அதுதான் பேசிக். இது ஷெரினுக்கு அந்த குளிர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. நான் அவள் இந்தியாவில் இருக்கும்போது நிறைய டைம் சொல்லியிருக்கேன் வின்டர் 8 டிகிரி 7 டிகிரிஸ் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா அதெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் வந்து லைக் மூவிஸ்லாம் பார்க்குறப்போ வின்டர்னா அப்படி ஃபுல்லா ஸ்னோ இருக்கும், ரோடெல்லாம் ஸ்னோயா இருக்கும். நான் நினச்சிட்டேன் அதுதான். அப்போ இவங்க வின்டர் 6 டிகிரி 10 டிகிரிஸ் 15 டிகிரி என்ன எங்க அப்படியே தான் இருக்கு, எங்கேயும் ஸ்னோ எல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பெரிய வின்டரா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சானா. பார்க்க வந்து சனியா நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா வந்து டெம்பரேச்சர் ஃபீலிங் வந்து எல்லாமே கோல்டா இருக்கும். நோஸோட டிப்பெல்லாம் எனக்கு குளிருது. நான் எல்லாமே குளிரும். இதுல வேற நான் வின்டர் வேர்னு ஒரு செட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னும் ப்ரிப்பேர்டா வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ரிக்ரெட் வேற இருக்கு இந்தியால இருந்து. வெல்கம் டு ஆஸ்திரேலியா. வாட் கேன் ஐ சே? மத்தபடி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்க இருக்கீங்க. ஸோ யூ ஆர் ஹியர் ஃபார் மீ. நீங்க பாத்துப்பீங்க. மக்களுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி கொடுப்போம். டக்குன்னு நம்ம ஆஸ்திரேலியா அண்ட் அந்த இதுக்குள்ள போயிட்டோம். 18 months ஆஃப் செப்பரேஷன், லாங் டிஸ்டன்ஸ், கல்யாணம் ஆகிட்டு. ஏன்னா ஷெரினுக்கு வந்து வீசா கிராண்ட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து ஃபார் எவர் எடுத்துக்கிட்டாங்க அந்த வீசாவை கிராண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ஒரு நடுவில் ஒரு 18 months ஆஃப் செப்பரேஷனுக்கு அப்புறம் இப்போ வந்து ஷெரின் அண்ட் மீ ஃபைனலி நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒன்று சேர்ந்துட்டோம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசுங்க. வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? மக்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? யாராவது இதை மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட 3 years 2023 அப்போது வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் தான் போடுறோம். ஸோ வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக கஷ்டமா இல்லை, எனக்கு பழகிதான் இருந்தது. அப்புறம் எதுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி அழுவீங்க? ஏன் கால் பண்ணி அதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஈஸி. பாட்காஸ்ட்ல அட்வைஸ் பண்ணும்போது பக்கமா பேசுவா, गाइस நீங்க அது பண்ணும் இது பண்ணும் அப்படின்ட்டு. ஆனா ரியல் லைஃப்ல ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டா. லைக் எந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போகிறது யாருக்கு தான் பிடிக்கும்? ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் கஷ்டம்தான். எனக்கு என்னன்னா, எப்படி நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு எனக்கு தெரியல. 1.5 வருஷம் அப்படியே போயிடுச்சு. இந்த 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 பையனுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த பையனுக்காக நம்மளது கொஞ்சம் சுமாரான பையன் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேடம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பர்த்ல வந்து உங்களுக்கு பெட்டரான பையன் கிடைப்பான். நீங்க வந்து பெட்டரா மாறிக்கோங்க. நீங்க ஓகே, நான் கொஞ்சம் லெவலில் பார்க்குறேன். ஐ எம் வெரி வெரி சாரி. லாங் டிஸ்டன்ஸில் இப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்களே சில பேர், ஆல்ரெடி லாங் டிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ்? லவ் இருக்கணும். லவ் இருந்தானா எது லாங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், என்ன பிரச்சனைனா லைஃப் லாங் ப்ராப்ளம் இல்லாமல் எந்த லைஃப் இருக்கும். என்னோட அட்வைஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ்குள்ளே இறங்காதீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த லொக்கேஷன் இது இருக்கணும். ஒரு இன்னொரு பர்சனோட நம்ம மீட் பண்ணி அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இறங்க போகிறோன்னா அந்த லொக்காலிட்டிலே அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அடிக்கடி மீட் பண்ணி, ஏன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண தானே அவங்க எந்த மாதிரி ஒரு பர்சன் அண்ட் அவங்களோட வைப் நமக்கு செட் ஆகுதா இல்லையா, அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, அவங்க லைஃப்பில் என்ன ஆம்பிஷன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் நமக்கு தெரியும். ஃபோனில் என்ன தான் நீங்கள் பேசலாம், பட் என்ன தான் இருந்தாலும் அந்த இன் ரியல் லைஃப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ஸ்பெண்ட் டுகெதர் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல இது கிடைக்கும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து நிறைய பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஃபார்ச்சுனேட்லி நானும் ஷெரின் வந்து ரொம்ப அவ்வளோவா எங்களுக்கு பெரிய எந்த விதமான டிஸ்அக்ரிமெண்ட்ஸும் பெருசாக வராது. நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாமே ஒரு பர்சனோட சாய்ஸ் தான். நான் வந்து கரெக்டாக இருக்கணும், நான் என் ஹஸ்பண்டுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, இன்ஃபேக்ட் என் முன்னாடியே யாராவது வந்து நின்னா கூட எனக்கு பிடிக்காது. நம்ம பீப்புள் வந்து ரிலேஷன்ஷிப்ஸை வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே இவங்க தானே, நான் போய் ஃபுல் அரவுண்ட் பண்ணலாம், ஆனால் அந்த பர்சன் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் நான் என்னோட நிறைய பேர்கிட்ட நான் பார்ப்பேன் அந்த சாரி டு கட் யூ ஆஃப். இது இப்போது ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோ, அவனுக்கு கேர்ள் லைக் எப்படி சொல்கிறது, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லை நான் என் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸோட நான் கம்ப்ளீட்லி நான் வந்து அவங்கள்ட்ட எப்படி நான் பழகிட்டு இருந்தோம் அதே மாதிரி பழக போகிறேன், ஆனால் நீ என்னை டவுட்டே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. விச் மேக்ஸ் நோ சென்ஸ். அதே மாதிரி பொண்ணாக இருந்தாலும் என்னோட கை ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நான் இன்னும் பேசிட்டு நான் அதே கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி இருக்க போகிறேன்.
நீ என்ன எந்த கொஸ்டினும் பண்ணக்கூடாது அந்த அப்படின்னா சொசைட்டி ஜஸ்டிஃபை வேற பண்ணுவாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா ஆப்போசிட் ஜெண்டர்ல, ஃப்ரெண்டு தானே அப்படின்னு. இருக்கலாம். பட் எப்படி சொல்றது, இப்போ நீ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்னு இறங்கும் போது அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்ல. எக்ஸாக்ட்லி. நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன், ஆனா நான் வந்து நீ வந்து இதை எதுவும் சொல்லக்கூடாதுன்னா அப்ப நீ இருக்கிற மாதிரி சிங்கிளா இருந்துக்கோ. எதுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி நினைக்கணும்னா, என்னோட ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபார் மோர் பிகர் தேன் திஸ் அப்படின்னு நினைக்கணும். என்னோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதர் பண்ற மாதிரி எந்த ஒரு சின்னதை கூட என் லைஃப்ல வந்து எப்படி சொல்றது, லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ரிலேஷன்ஷிப் பின்னாடி அப்படின்னு நான் சொல்ல. நான் அந்த மாதிரி சொல்ல ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்துல அவங்க கூட பழகுறதுல இப்போ ஏன்னா பீப்புள் எல்லா இடத்துலயும் இருக்கதான் போறாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வரையா நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இப்ப நீ இருக்க, நீ இன்னொரு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இன்னொரு பையனோட பேசினா எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அஃப்கோர்ஸ் பிடிக்காது. ஏன் நீ வந்து அந்த பையனோட டைம் ஸ்பெண்ட் அவங்க கூட டெக்ஸ்ட் பண்றேன்னு எனக்கு. அதே மாதிரி நான் இருக்கேன், நான் இப்போ இன்னொரு பொண்ணு கூட போய் நான் பேசிட்டு இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்கோம், நாங்கள் எப்பயுமே நாங்கள் வெளியே சுற்றுவோம் அப்படின்னு சொன்னா அஃப்கோர்ஸ் அது உனக்கு என்ன இது என்ன அப்படி எது கல்யாணம் பண்ண அப்படின்ற மாதிரி. நம்ம சர்ச்ல போய் காட் முன்னாடி அந்த ஹோலி கவர்னன்ட் நம்ம எடுக்கிறப்போ என்ன நம்ம இல்ல, எனக்கு பர்சனலா நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பர்சன். எனக்கு என்னோட வேல்யூஸ் ரொம்ப முக்கியம், என்னோட மாரல்ஸ் ரொம்ப முக்கியம். அது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணி, ஏன்னா எனக்கு லைஃப் வந்து ஆன் த கோல் எனக்கு அப்படி நடுங்குது குளிர்ல. ஏன்னு தெரியும் இப்போமா அது எல்லாமே கரெக்ட் தான். பட் பாயிண்ட் இஸ் ஜஸ்ட் யூஸ் காமன் சென்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அப்படி வந்து நீங்கள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பையனோட பெர்ஸ்பெக்டிவ் தான், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட பழகிறது இது பண்ணுறது வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலன்னா, உங்களோட ஆக்சுவல் பார்ட்னர் இல்லை ஒய்ஃப் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலன்னா, அப்போ நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது உங்கள்கிட்ட. ஒன்று, நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன், இந்த பொண்ணு ஓகேன்னு எனக்கு சொல்லணும்னா அப்போ அந்த டிசிஷனை மேக் பண்ணால் அந்த இல்லைம்மா உனக்கு எனக்கு செட் ஆகாது, லெட்ஸ் கோ அரவுண்ட் பேஸ் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிடணும். இல்லாட்டி அவங்கள்ட்ட பேசி ஏன் அது இம்பார்ட்டன்ட், ஏன் அது உங்களுக்கு இதுவாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணணும். பட் அவங்க புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அது அங்கே தான் பிரச்சனை வரும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பெரிய டிசீஸ் என்ன தெரியுமா? சந்தேகம், டவுட். அந்த இது மட்டும் வந்துருச்சுன்னா நம்மளால எங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. எனக்கும் பிரதீப்க்கும் நாங்கள் எப்போ கால் பண்ணாலும் அவர் வீட்டில் இருப்பார், இல்லைன்னா வெளியே எங்கேயாவது ஹேர் கட் எங்கேயாவது பண்ண போயிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நான் வீட்டில் இருப்பேன். ஒரு நாள் கூட எங்க இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க கொஸ்டின் அவங்களும் கேட்டதில்ல, நானும் கேட்டதில்லை. ஏன்னா எங்களுக்கு அதான் நானும் சொல்ல வந்தேன். 18 months வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருந்துச்சு. ஓகே, ஒன்று இவன் மேலையில் இருப்பான், இல்லை வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான், இல்லை ஏதாவது யூடியூப் வீடியோஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா எனக்கு இல்லை ஜிம்ல இருப்பான். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலி எனக்கு அதுதான் ஒரு அவ்வளோ என்னோட லைஃப் இஸ் ஜஸ்ட் ஒர்க், ஹோம், ஒர்க் அந்த பிஸ்னஸ், ஒர்க் அந்த. எங்களுக்கு வந்து வேற பிரச்சனை வரும், டைம் ஸ்பெண்ட் பண்ணல, பேசல. ஆனா அந்த சந்தேகம் மட்டும் ஒரு பிரச்சனையா இது வரைக்கும் சந்தேகம் ஒரு பிரச்சனை எங்களுக்கு பர்சனலி வந்தது கிடையாது. பட் நிறைய ரிலேஷன்ஷிப்ல இது வந்து நாங்களே பார்த்துருக்கோம். ரொம்ப நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் யூ, உங்களுக்காக நான் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஃபார் மீ. ஏன்னா என்னோட லைஃப்பை நான் இப்படி வாழணும்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணானா நான் அவருக்கு மட்டும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எனக்காக, என்னோட ரூலை நான் பிரேக் பண்ணானா என்னோட லைஃப்க்கு அது பிரச்சனை. நான் வளர்ந்த விதமாக இருக்கட்டும், இல்லைனா என்னோட பைபிள் வேல்யூஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து அது ஸ்பாயில் ஆகுது. இட்ஸ் நாட் ஃபார் யூ, இட்ஸ் நாட் ஃபார் எனி பர்சன். எந்த ஒர்க்லயுமே அப்படிதான். நான் ஒர்க்குக்கு உண்மையா இருக்கேன். உன்னோட பர்சனல் நீ உன்னோட மாரல்ஸ்க்கு நீ வரைஞ்சிட்ட கோட் அதுதான் என்னோட என்னதான் என்ன வந்து டிசீவ் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ மைக்க வச்சிருக்க கையை ஆட்டி ஆட்டி பேசிட்டு காஃபி வச்சிருக்க கப்ப ஸ்டாக்னட்டா பிடிச்சிருக்க, இதையும் இப்படியே வச்சுக்கோயேன். ஓகே, அதையும் ஆட்ட முடியாது. பட் சொல்றேன், பேசுற அப்படியே பேசி பேசி கை, அதனால தான் நான் இதுல பிடிச்சிருக்கேன். பேபி எனக்கு குளிருது பேபி. சரின்னு போய் சொல்ல, பேசுறதுலயே ஆடுது என்னோட வாய்ஸ், தெரியுதா? பரவாயில்ல, நான் போய் அந்த ஹூடியை போட்டு வந்துடுவா. ஹூடி எது கழட்டுனா? அப்போ நான் கொஞ்சம் கேமராக்கு நல்லா இருக்குமே, பல்கியா இருக்கு அப்படி. டக்குன்னு போ. யா, என்ன பேசியிருந்தோம்? ஓகே, we are back. என்ன பேசுறதுன்னு சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல. ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு கைஸ், நான் கொஞ்சம் போத்திட்டு இருக்கேன். ஆமா கைஸ், சொல்லுங்க கைஸ். சோ லாங் டிஸ்டன்ஸ் பிரிஞ்சிருக்கிறது அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். எனக்கு வந்து அதான் நான் சொல்றேன், எனக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகிட்டு புருஷனை பிரிஞ்சிருக்கிறது தான் எனக்கு பிரச்சனை. அது மற்ற மாதிரி அதர் திங்ஸ் எல்லாம் என்ன பாதர் பண்ணது கிடையாது, பாதர் பண்ண விட்டது கிடையாது. ஓகே, கமிங் பேக் டு ஆஸ்திரேலியா. இன்னைக்கு காலையில் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்களே இந்தியாவை பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்ட்டு, அதை பற்றி கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. நான் இதை எப்பயுமே சொல்லுவேன், கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைட். இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஷேரனோட இது வந்து
எப்போ எனக்கு வீசா வரும், நான் எனக்கு வரணும் அப்படின்னு அழுதுட்டு இருப்பான். இன்னைக்கு ஆஸ்திரேலியா வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இந்தியாவுக்கு திரும்பி போகிறேன்னு சொல்கிறா. நான் அப்படி சொல்லலை, அப்புறம் என்ன நான் சொன்னேன்? திரும்பி போறேன்னு சொல்லல. சரி, என்ன சொன்ன? போங்க நீங்களும் வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து. இந்தியால நமக்கு அவ்வளவு சூப்பரான வீடு பீச் சைட்ல. ஏன் இந்த வீடு பிடிக்கலையா? இந்த வீடு பத்தி கிடையாது, இட்ஸ் நாட் அபவுட். நான் அதுதான் அப்பவுமே சொல்ல ட்ரை பண்ணேன். ஓகே, இட்ஸ் அபவுட் தி பீப்புள், நம்ம யார் கூட இருக்கோம். வீடு வந்து நீ ஒரு நாள் தானே வந்திருக்கு ஆஸ்திரேலியாக்கு, அதுக்குள்ள பட் ஸ்டில் சி நான் 27-year-old. ஒரு நாள்ல எனக்கு புரியும் எல்லாமே. ஓகே, எப்படி இந்த இடம் நமக்கு செட் ஆகுமா? ஒரு நாள்ல யாருக்கும் எதுவுமே புரியாது. நீ 85-year-old இருந்தாலும் உனக்கு புரியாது. இல்ல, அண்ட் நான் எந்த மாதிரி பர்சன்னா, எனக்கு நான் வந்து டெசிஷன் ஃபேட்டிக் எனக்கு கிடையாது. எக்ஸாக்டாக எனக்கு தெரியும், எனக்கு இது வேணும்னா இதுதான் வேணும். அதனால தான் உங்களை பிக் பண்ண உடனே எங்கள் வீட்டில் ஓகே சொன்னது. ஏன்னா நான் போயிட்டு இதுக்கு முன்னாடி 10 பசங்களை இவன் வேணும் சொல்லிட்டு பிரதர்ஷன் வேணும்னு நான் சொல்ல. எக்ஸாக்டாக ஓகே இந்த பையனா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் எதுவுமே என்ன சொல்லலை. என் பையன் அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? யா ப்ளஸ் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் எடுக்கிற டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஒரே நாள்லேயே வந்து இந்தியா ஆஸ்திரேலியா ஏதோ எனக்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ப்ளஸ் ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஹவுஸ் அப்படின்னா என்னது, எந்த வீடுனாலும் ஹவுஸாக இருக்கலாம். ஆனால் ஹோம் வந்து நமக்கு பிடிச்ச பீப்புள் இருந்தால் மட்டும்தான் அது ஹோம் ஆக முடியும். இல்லைன்னா அந்த வீடு வந்து அப்ப என்ன உனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன்? உங்களுக்காக தான் நான் கடல் தாண்டி மலை தாண்டி. ஆனா இது வந்து ஹவுஸ்னு சொல்றியா? அப்போ இனிமே நம்ம ஹோமா மாற்றணும் இது. நான் என்ன சொல்லுவேன்னா, அது வந்து ஹெடானிக் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன்ஸ் வந்து ஒரு புது இதை எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வியர்டாக இருக்கும். பட் இன்ஸ்டன்ட்லி வந்து அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க. அப்படியே ஒரு ஃபியூ டேஸ் இல்லை ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட்லி அது நார்மல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புது டிவி வாங்குகிறோம், இல்லாட்டி ஒரு புது கார் வாங்குகிறோம், இல்லாட்டி ஒரு புதுசாக எந்த பொருள் வாங்கினாலும் அது புது ஃபோன் வாங்குகிறோம், வாங்கும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஐஃபோன் வாங்கிட்டோம், ஐஃபோன் 18, ஐஃபோன் 19 அப்படின்ட்டு அப்படியே அது ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து கம்ப்ளீட் நார்மல். ஓகே, இதான் என் ஃபோன், தட்ஸ் இட், இது நம்மள்ட்ட இருக்குது, 24 hours நம்ம கூட தான் இருக்க போகுது அப்படின்னு கம்ப்ளீட் நம்ம பிரெயின் நார்மலைஸ் பண்ணிடும். அந்த மாதிரி நீ வந்து ஒரு நாள் தானே இருக்கு, இது உன்னோட செகண்ட் டே ஆஸ்திரேலியாவில். ஓகே, ஸோ நேற்று வந்தால் இன்னைக்கு உன்னோட August 15th வந்தா, இன்னைக்கு August 16th செகண்ட் டே. ஓ, எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் டு நெக்ஸ்ட் வீக்குள்ள உன் பிரெயின் கம்ப்ளீட்லி நார்மல் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த எபிசோடு நம்ம போகிறதுக்குள்ள ஹோப்ஃபுல்லி அது அடுத்த வாரமாக இருக்கும், அடுத்த வருஷமாக இருக்காது. அடுத்த எபிசோட் போகிறதுக்குள்ள உனக்கு என்ன வாட் ஐம் கெட்டிங் யூஸ் டு ஆஸ்திரேலியான்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். தாட்ஸ்? யா தெரியல, ஜஸ்ட் மார்னிங் எனக்கு ஒரு மாதிரி புது இடத்துல தூங்கி முழிக்கிறப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, விச் இஸ் லைக் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஹவுஸ் நான் நினைக்கிறேன். எனக்கு மற்றபடி எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. நல்ல செம்மையாக புது குயில்ல நல்லா சொகுசா தூங்கி. பட் ஏதோ ஒரு யூனோ ஒரு ஏதோ ஒரு ஒரு ஸ்பேஸ் ஒரு இருந்தது, ஒரு வாய்டு இருந்தது என் மனசுக்குள்ள. உன் பிரெயின் இது இன்னும் அடாப்ட் பண்ணல. நீ வந்து ஒரு நாள் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு வாரம் இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு இது நார்மல் ஆகிடும். ப்ளஸ் நான் வந்து பீப்புளை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுற பர்சன். ஓகே, சொல்கிறப்ப அழுகே வருது எனக்கு. எனக்கு அம்மாவை பிரிஞ்சு வந்தது இட்ஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் மீ. நான் மேபி லைக் அம்மா கூடவே இருந்ததுனால அப்படி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, பாட்காஸ்ட்லேயே மாடுறேன். ஏன் எனக்கு அங்கே இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் ஏறுறப்போ லிட்ரலாக செக்யூரிட்டி செக் வரைக்கும் என் கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நான் அவங்கெல்லாம் பார்ப்பாங்க, எம்பாரசிங்காக இருக்கும். ஆனால் என்னால் ஸ்டாப்பே பண்ண முடியல அந்த அழுகை. என்னைக்குமே நியூ பிகினிங்ஸ் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அது நான் எனக்கே சொல்லிப்பேன். ஏன்னா இது நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய டைம். பட் ஸ்டில் எவ்ரி சிங்கிள் டைம் இட்ஸ் டஃப். ஏன்னா நமக்கு பிடிச்ச பீப்புளை பிரிகிறது இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். இவங்களும் இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா வந்து நான் நல்லா தான் செய்வேன். Because I value people, I value love. எனக்கு புரியுது. ஓகே, காலையில உன்னோட கோட்டா முடிஞ்சது நினைச்சேன். இப்போ மறுபடியும் செகண்ட் டைம் பத்தி பேசினாலே எனக்கு அழுகு தான் வருது. ஐயோ, ஏன்னா என்னோட ஹார்ட் வீக்கா இருக்கு. நான் யூஸ்வலி ஃப்ளைட்லாம் ஏறும்போது நான் மட்டும் சிறந்தவங்க தான் அங்கே ஊற்றிட்டு இருப்பா கண்ணிலேருந்து தண்ணியை. பட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸோட வாழ்கிறோம், வீட்டில் எல்லோரும் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. பட் ஒரு அடல்ட்டாக நம்ம நெக்ஸ்ட் லெவல் லைஃப்பில் போகலான்னு யோசிக்கும் போது சில மூவ்ஸை நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்போ உன்னோட ஸ்மால் ஹோம் டவுன்லேருந்து நீ மூவ் அவுட் ஆகிட்டு ஒரு சிட்டிக்கு போய் ஒரு புது வேலையில் நீ உட்கார போகிற, ஒரு புது லைஃப்பை தேடி போகிற அப்படின்னா
அந்த ஸ்டெப் எடுக்கலன்னா அப்புறம் எப்படி நீ Exactly. லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போக முடியும்? அதே இடத்துல தான் உட்காந்துருப்போம் கடைசி வரைக்கும். இப்போ அது அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். எக்ஸாக்ட்லி. இப்போ நான் அதே இதில் உட்கார்ந்து இருந்திருந்தேன்னா அவங்க மீட் பண்ணியிருக்க முடியாது. எனக்கு சில எக்ஸ்பீரியன்சஸ் மும்பையில் ஒர்க் பண்ணேன். அதனால தான் இப்போ தைரியமாக தனியாக ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்திருக்கேன். இல்லைன்னா லைக் நான் அப்படியே என் ஊரில் அப்படியே எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நான் இருந்திருப்பேன். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து மும்பை போகிறதுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி ஆஸ்திரேலியாக்கே வந்துடலாம் ஈஸியாக. நான் நேற்று ஏர்போர்ட்லேருந்து வரப்போ என் அம்மா எல்லாம் அழுகுறாங்க. ஃபேஸே பார்க்கல நாங்கள் மூஞ்சி. ஏன்னா எனக்கு தெரியும் ஐம் ஹோல்டிங் இட் டுகெதர். நான் மூஞ்ச பார்த்தா நான் திருப்பி கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு வேண்டாம், நான் இந்த ஸ்டெப் எடுக்க நான் போகிறேன், அவ்வளோதான். எனக்காக ஐம் நாட் கோன் மேக் திஸ் பிரேக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகி வந்தேன். ஆனால் என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல இப்போ வரைக்கும். எனக்கு அதான ரியல் எமோஷன். குளிருது, நடுங்குது, அதனால தானே போத்திட்டு உட்காந்த இதெல்லாம். பட் மனசும் வந்து ரொம்ப குளிருது. மனசும் குளிருது. என்ன ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இருக்கீங்க, அதனால எனக்கு இட்ஸ் ஓகே. நீங்கள் எல்லாமே பார்த்துப்பீங்க, எனக்கு கவலையே கிடையாது. இப்போ நான் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் தனியாக இருந்தீங்க, ஓகே, ஹியூமன் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் ஒரு குகைக்குள்ளே இருக்கிற தனி சிங்கம் மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போது நீங்கள் மென்டலி என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கூடனா இருக்கிறப்போ? ஓகே, இது கம்ப்ளீட்லி அஃப்கோர்ஸ் ஃபீல் பண்ண முடியாது. நீ வந்து ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ போக போக தான் எப்படி, ஏன்னா நான் தனியாக இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் கம்ப்ளீட்லி நான் மட்டும்தான் என்னோட கண்ட்ரோல். நான் எந்திரிப்பேன், என்னோட ஒர்க் நான் என்னென்ன டாஸ்க் பண்ணணுன்னு பார்ப்பேன், நான் அந்த இதில் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு போவேன், வருவேன், சமைப்பேன், எல்லாமே நான் தான் பண்ணுறது. வீடு மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, க்ராசரிஸ்லேருந்து, லானை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணுறது. இப்போ நீ வந்தோடனே அது பாதி அட்லீஸ்ட் குக்கிங் அந்த மாதிரி விஷயங்களாவது நீ எடுத்துப்பேன் என் பிளேட்லேருந்து. ஸோ நீ அதெல்லாம் பார்த்தோன்னா நான் உட்காந்து வேறு ஏதாவது பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுமா, அந்த மாதிரி விஷயங்களில் நான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். பட் இப்போ நீ இருக்க, உன்னோட ஃபீலிங்ஸ் அண்ட் உன்னோட ரிக்குவயர்மெண்ட்ஸையும் நம்ம அக்காமடேட் பண்ணோம். எப்படி அதை தெரில, போக போக தான் நம்ம ஃபிகர் அவுட் பண்ண முடியும். 100% நான் எக்ஸ்பர்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேர் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இப்போ தான் கல்யாணம் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாழ போகிறோம். ஸோ இனிமேல் தான் அதை பொறுமையாக நம்ம எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜை நம்ம வாழ்கிறது அப்படின்னு நம்ம இனிமேல் தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். நான் ஒரு ரிலேஷன்ஷிப் லெசன் ஒன்று பார்த்தேன். மேரேஜ் வந்து 50-50 சொல்லுவாங்கல்ல எல்லாரும். மேரேஜ் இஸ் 50-50 டாஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகே, பாதிக்கு பாதி, நீங்கள் 50 கொடுக்கணும், நான் 50 கொடுக்கணும். ஓகே, பட் மேரேஜ் வந்து 50-50 கிடையாது. இட்ஸ் லைக் 90-10. ஒரு நாள் வந்து நீங்க 10% இருக்கீங்கன்னா நான் 90% கொடுக்கணும். இட்ஸ் ஆன் a spectrum. இது வந்து பைனரி கிடையாது. ஒரு நாள் நான் 90ல இருப்பேன், நீ 10ல இருப்ப. பட் இன்னொரு நாள் வந்து நீ 90ல இருப்ப, நான் 10ல இருப்பேன். ஒரு நாள் லைக் லிட்டரலி பிரேக் டவுனா என்னால எதுவுமே முடியல, ஏதோ அன்னைக்கு வந்து நான் வந்து உன்னை சப்போர்ட் பண்ணுவேன். அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாக்ட்லி. சோ 70-30 இருக்கலாம், 80-20 இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி ஜெண்டர் ரோல்ஸ் லைக் நான் தான், நீ வந்து இது பண்ணணும், நீ இது பண்ணணும், அது மாதிரி இல்லாமல் நம்மளால லைக் நம்ம ஒரு ஹோல் ஃபேமிலி ஒரு இதில் யோசிக்கணும். நாளைக்கு நமக்கு கிட்ஸ் எல்லாரும் வரப்போ எப்படி நம்ம ஃபேமிலியோடைய குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம வந்து. கிளி அழகா இருக்குல்ல பேபி? எனக்கு எதுக்கு பேபி நடுங்குது? ஏன்னா விண்டர்ல இருக்கும் நம்ம. நான் குளிர இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், இப்போதான் எனக்கு ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா சன்செட் ஆக குளிர் அதிகமாகுதா? குளிர் அதிகமாகுது. அஃப்கோர்ஸ் சன் கீழே போகுது, ஸோ டெம்பரேச்சர் குறையதான் போகுது. இது டம் கொஸ்டினா இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்ல, பாடி ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாமல். ஸோ நம்ம பாடி வார்ம்த் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கு. அதனால குளிர் அதிகம். இதே நீ ஏஞ்சி ஓடி ஆடி நீ ஆக்டிவாக இருந்தனா உன்னோட இது வந்து உன் பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். பட் என்னமோ ஃபைனலி வீசாவை வாங்கிட்டேன், எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். அது வந்து ஆஸ்திரேலியா கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே பண்ணிட்டாங்க. வீசா ஏன் ஒரு 1-2-3 மாதம் எடுக்கலாம், 18 மாதமா 1.5 வருஷமா எடுப்பான். நம்ம லைஃப்ல 1.5 வருஷத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஸ்பெசிஃபிக்லி மேட்ரு என்ன பிரச்சனை என்னன்னா, 1.5 வருஷம் எடுத்துட்டாங்க. சரி நாங்கள் மாட்டிக்கிட்டா, நான் இங்கே இருக்கேன், என் லைஃப்பில் எந்த சேஞ்சும் இல்லை. சரி நாங்கள் வெயிட் பண்ணிருக்கா, அவன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வரலாம், வீசா கொடுத்துருவாங்கன்னு வேலையெல்லாம் விட்டுட்டா. ஸோ அவன் திருப்பி இன்னொரு வேலைக்கும் போய் சேர முடியாது. ஏன்னா சேர்ந்ததுக்கப்புறம் வீசா கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது, அது ஒரு பிரச்சனை. அதனால் இன்னொரு வேலைக்கு போய் சேர முடியாது. அவன் லைஃப் அங்கே லிம்போவில் இருக்குது, எதுவும் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் சும்மா இருக்கா. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் போயிட்டுருக்கு.
இங்கே வந்து நான் இருக்கேன், நான் என்னோட லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் நீ சொல்லு, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. என்னோட லைஃப் அப்படியே பாஸ் ஆயிருச்சு. ஏன்னா நான் அப்படியே மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன், நான் மென்டலி வந்து ஒரு ஒய்ஃபா ரெடி ஆயிட்டேன். ஆனா நீ ஒய்ஃப் டியூட்டிஸ் நீ பார்க்க கூடாது, நீ போய் அகைன் உன்னோட பேக் டு நார்மல் லைஃப்க்கு போ அப்படின்னு வந்து பண்றப்போ என்ன பண்ணனே தெரியல. சரி ஓகே வீசா 6 monthsல வந்துடும், அதான் இனிஷியல் இதுவா ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது ஓகே 3 monthsல வரும். அப்புறம் என்ன சொன்னாங்க, ஓகே 6 months ஆகும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே 6 monthsல வரட்டும். அதுக்குள்ளே ஷெரின் கொஞ்சம் பத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6, 7, 8 months கழிச்சு நான் இந்தியாவுக்கு போய் விசிட் பண்ணேன். ஏன்னா சரி ரொம்ப லேட் ஆகுது, ஒய்ஃபை பிரிஞ்சிருக்கோமே அப்படின்ட்டு நான் போன வருஷம் போய் விசிட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எக்ஸ்பெக்டட் டைம் வந்து ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. ப்ராசஸிங் டைம் ஏறிட்டு போயிட்டே இருக்கு. 12 மாதம், 15 மாதம், 18, ஒரு பாயிண்ட்ல 24 மாதம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்புறம் அப்படி இப்படின்ட்டு பார்த்தா திருப்பி கிராண்ட்ஸாக பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எங்கள் டேட் பக்கத்தில் வந்து ஃபைனலி அது வந்துச்சு. பட் ஸ்டில் இன்னும் என் கூட அப்ளை பண்ண பீப்புளெலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி புலம்பிட்டு நிறைய பேரோட அவங்க லைஃப் எல்லாரும். சில பேர் சொல்லுவாங்க உங்க குரூப்ல, ஷெரின் தான் பார்த்துருந்தேன், நான் இந்த குரூப்பையும் பார்க்கல. சில பேருக்கு வந்து பிரிஞ்சிருந்து அவங்க மேரேஜ் செட் ஆகாம லாங் டிஸ்டன்ஸ்ல நிறைய பேர் வந்து அவங்க பிரிஞ்சிடறாங்க கம்ப்ளீட்லி. அது ஏன்னா இவங்களால இவங்க வீசா டிலே பண்றதுனால அந்த மாதிரி பிரச்சனையும் போயிட்டு லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போகாம லிட்டரலா லைக் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், ஆனா நம்ம பேசுறது எல்லாமே பாஸ்ட் பத்தியே பேசிட்டு இருப்போம். ஃபியூச்சரிஸ்டிக்கா எதுவுமே யோசிக்க முடியாது. நாளைக்குன்னு இல்லாம நானே பேசுறதுக்கும் எதுவும் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல இது ரைட்டான ஒரு சாய்ஸா நம்மளே நம்மளுக்கு क्वेश्चन சுத்தி இருக்கவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து மேரேஜ் ஹஸ் டு பி ஈஸி. நம்ம லைஃப் ஈஸி ஆக்கணும், நம்ம லைஃபை பெட்டர் ஆக்கணும். அது நம்மள வந்து போட்டு மென்டல் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணி கரெக்டாக வாழணும். ஏன்னா மேரேஜ் தான் லைஃபே மேக் ஆர் பிரேக் பண்ணும். நம்ம கூட ஒரு பர்சன் லைஃப்ல மேரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிசிஷன். பட் கரெக்டான பர்சன் சூஸ் பண்ணா அகெயின் அது நீ எப்படி பண்ணுவ? ஒரு பொண்ணா இருக்கும்போது ஒன்று ஏர்லி 20sல பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. பசங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்குலாம் 25 வயசுக்கு அப்புறம் தான் பிரெயினே வந்து ஓகே இதான் வாழ்க்கை அப்படின்ட்டு. அப்போ உடனே கல்யாணம் பண்ணோம். உனக்கு நீ லைக் நம்ம ஊரில் லவ் பண்ணி நீ எப்படி சொல்றது, ஒரு 4-5 பேரை நீ டேட் பண்ணா அதுவும் தப்புன்னு சொல்லுவாங்க கல்ச்சர்ல. 4-5 பொண்ணு நீ லவ் பண்ணக்கூடாது. ஓகே அப்போ நீ லவ்னா என்னன்னே உனக்கு தெரியாது. நீ யார் எந்த பொண்ணுங்க கூட பேசி அவங்க கூட லவ் பண்ணதுன்னு நமக்கு தெரியும். ஓகே இந்த பொண்ணு இந்த மாதிரி, ஓகே இந்த மாதிரி பொண்ணு நம்ம அவாய்ட் பண்ணோம், இந்த மாதிரி பொண்ணு நமக்கு செட் ஆகிறா அப்படின்ட்டு. அதுவும் பண்ணக்கூடாது. அரேஞ்ச் மேரேஜ் ஸோ பிளைண்டா போய் இது ஒரு இல்ல இது ஒரு தனி பாட்காஸ்ட். இது அரேஞ்ச் மேரேஜ் பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோ, அது ஒரு தனி பாட்காஸ்ட் ஆக்சுவலி. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மேரேஜ் இஸ் சப்போஸ் டு பி ஈஸி. எந்த விஷயம் நம்ம லைஃபை கஷ்டமாக்குதோ அது வந்து நமக்கானது கிடையாது. ஒரு வேலையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்சனா இருக்கலாம், ஏதோ ஒரு ஃப்ரெண்டோ, அவங்க நம்ம லைஃப்ல தொல்லை எடுத்துட்டு வராங்க, கஷ்டப்படுத்துறாங்க நம்மளனா, எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? பட் அது உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன் நான். அதுதான் நான் சொல்ல வரேன். மேரேஜ் வந்து இந்த வீசாவோட ப்ராசஸிங் அண்ட் லாங் டிஸ்டன்ஸை வச்சு அந்த பர்சன் மேல தப்பு கிடையாது. சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அந்த மாதிரி ஆக்குறப்போ ஒரு பாயிண்ட்ல எவ்வளோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஓகேனாலும் அந்த வீசா அந்த டிலே அந்த லாங் டிஸ்டன்ஸ் அவங்களை பிரிச்சு விட்டுருது. எக்ஸாக்ட்லி. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை தான் திருப்பி விசிட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஏன்னா நம்ம பாஸ்ட்லேயே தான் இருக்கோம். ஃபியூச்சரா நம்மளால யோசிக்க முடியல. இப்போ சேர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா எதுவும் ஒரு ஓபன் எண்டா இருக்கு. எக்ஸாக்ட்லி. வீசா வரல. இப்போ நம்ம சேர்ந்து இருக்கோம்னா நாளைக்கு பத்தி பேசுவோம். இதே நம்ம ஃபோன் கால்ல பேசுறப்போ அன்னைக்கு நீங்க என்ன அப்படி சொன்னீங்க, அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்க போறோம். இந்த மாதிரி சுத்தி லூப்லயே வரப்போ ரிலேஷன்ஷிப் எப்படி பெட்டர் ஆகும்? இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த மாதிரி வீசால வெயிட் பண்ணி பண்றது. நாங்க வந்து சொல்லுவோம் லைக் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நீங்க இறங்காதீங்கன்னு. பட் நாங்க அதுல இறங்கி சக்சஸ்ஃபுல்லா ஆக்கியிருக்கோம். மேபி அது பர்சனல் ஒரு இதா கூட ஓகே. லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த வீசா தொல்லையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட க்ளோசிங் தாட்ஸ் என்னென்ன மக்கள் இந்த பாட்காஸ்ட் இவ்வளோ நேரம் யாராவது பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன டேக் அவேஸ் கொடுக்கலாம்? நம்பர் 1, அவாய்ட் லாங் டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி. அதான் நான் சொல்லுவேன். ஒரு இன்னொருத்தர் கூட நீங்கள் லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் 2 பேரும் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு க்ளீனாக அது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அது பிரேக் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லாட்டி இட்ஸ் ஜஸ்ட்
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இல்லாட்டி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். உன்னோட தாட்ஸ் என்ன இதில்? நான் வந்து அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதை தாண்டி வந்திருக்கோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். நீங்க ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்கீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் யூ. ஓகே, எல்லாரும் 18 மாசம் பிரிஞ்சிருங்க, உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா அட்வைஸ் கொடுக்க முடியாது. நீங்க ரொம்ப லைக் சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்கீங்க, உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸா நடக்கணும், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபைடா நீங்க அடுத்தடுத்து லைக் நாங்க மீட் பண்ண நேரத்துக்கு நாங்க இந்நேரம் வந்து 2 year old கிட் வச்சிருந்திருக்கலாம். நாங்க அந்த பேஸ்ல போயிருந்தாங்க, நார்மல் பேஸ்ல. நம்மது வந்து ரொம்ப ரொம்ப வியர்ட் சகம். யாருமே இந்த மாதிரி லைக் இந்தியால இருந்து ஆஸ்திரேலியா கல்யாணம் பண்ணிட்டு 2 வருஷம் வெயிட் யாரு பண்ணலையா? லிட்டரலா நான் குரூப் உன்னோட விசா குரூப்ல மட்டும் விசா குரூப்ல எவ்ரி மந்த் 30,000 அப்ளிகன்ஸ் இருக்காங்க ஃபார் ஸ்பவுஸ். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு பேர் அவங்களோட அந்த few people தவிர, not few people, இந்த கண்ட்ரிக்கு மட்டும், இந்த கண்ட்ரிக்கு மட்டும். இந்த பாட்காஸ்ட் பாக்குற ஜெனரல் மக்களுக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்டே வந்து லவ் வரைக்கும் போவே விடாது. இல்ல இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. எல்லாருமே அரேஞ்ச் மேரேஜஸ்ல கூட இந்தியால வந்து பொண்ணு தேடுறாங்க. எத்தனை பசங்களுக்கு தெரியுமா? அது வந்து வியர்டான திங்கே கிடையாது. அது அரேஞ்ச் மேரேஜ் அது தனி. ஆனா நான் என்ன சொல்வேன்னா, முதல்ல ரிசர்ச் பண்ணணும். நம்ம பெரிய தப்பு பண்ணது அது, ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணல. ஏஜென்ட் அப்போ சரி, ஒரு நார்மல் பர்சன் இதை பாக்குறாங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு ஓகேன்றியா நீ? நான் என்ன கேட்டால் லாங் டிஸ்டன்ஸ் தான் லவ் வரைக்குமே போக விடாதீங்கன்னு சொல்லுவேன். லாங் டிஸ்டன்ஸ் பிரிஞ்சு தான் இருக்க போகிறோம் அப்படின்னா அதை லவ் வரைக்குமே கொண்டு போக விடாதீங்க. ஒருவேளை லவ் பண்ண ஆரம்பிச்சு லாங் டிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா இப்போது இப்படி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நாம வந்து ஓகே லாங் டிஸ்டன்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு, நாளைக்கே வந்து 2 பேர்ல யாரும் ஒருத்தங்க சிக் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம ஐயோ நம்ம சிக் பர்சனாக பார்க்காம கல்யாணம். அப்போ இந்த மாதிரி நம்ம எத்தனை தான் லைஃப் இஸ் கோனா ஹேப்பன். நாளைக்கு எதுனாலும் நடக்க தான் போகுது. அன்ஃபார்ச்சுனேட்லி சிக் ஆயிடுச்சு இல்லை வேற ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் லாங் டிஸ்டன்ஸ் வந்து உன்னோட கண்ட்ரோலில் தானே இருக்குது. நீ எதுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ன்னு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்குள்ளே எதுக்கு நம்ம போட்டுக்கணும்? இல்லை, நான் எப்படி பார்ப்பேன்னா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச கார்ட்ஸை மட்டும் நான் வச்சு ப்ளே பண்ணேன். பையன் குடிக்கக்கூடாது, பையன் வந்து கிறிஸ்டியனாக இருக்கணும், இந்த மாதிரி. இது பையன் எங்கே இருந்தாலும் ஓகே, என்னைக்கும் ஒரு நாள் சேர தானே போகிறோம். எனக்கு வந்து பையன் தமிழ் பேசணும், பையன் பாட்டு பாடணும், பையன் பாட்டு பாடணும், பையன் யூடியூப் சேனலில் ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்கணும், பையன் வந்து ஒரு பட்சத்தில் எப்படி பையன் வந்து நல்ல பையனா இருக்கணும். ஸோ நல்ல பையனா கிடைக்கிறப்ப அந்த பையனுக்காக நம்ம ஏன் வந்து வெயிட் பண்ணக்கூடாது? நம்ம கொஞ்சம் சஃபர் பண்ண தப்பு இல்லையே. சரி, ஓகே. அடுத்த டேக் வேணாது லாங் டிஸ்டன்ஸ். நல்ல பையனை பிக் பண்ணி அந்த பையன் கூட லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க. அகெயின் எப்படி நீ பிக் பண்ணுவ? ஏன்னா லவ் பண்ணிட்டுலாம் சுத்தக்கூடாதுல்ல. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லும் போது இதான் பையன் போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அவன் யாரு என்ன எக்ஸாக்ட்லி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எப்படி ஒர்க் ஆகும்? பட் அப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் தானே அந்த எந்த இதனால டீல் பண்ண போறாங்க. நமக்கு பிரச்சனை நீ உன் வாழ்க்கை தானே நாசமா போகுது. பேரண்ட்ஸ் என்னதான் டீல் பண்ணாலும் பட் எனக்கு ஒரு பர்சன் இருக்காங்களா ப்ளேம் பண்றதுக்கு. இப்போ நீ ஓகே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு ஓகே, இது அரேஞ்ச் மேரேஜ் டாபிக். நம்ம லாங் டிஸ்டன்ஸ் டாபிக்ல இருந்து போவேனா, இது தனியா நம்ம அடுத்த எபிசோட் பண்ணுவோம் அரேஞ்ச் மேரேஜ் பத்தி. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் நம்பர் 1 ட்ரஸ்ட். ஓகே, சீட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ட்ரஸ்ட் இருக்கான்னு பாருங்க. அந்த பர்சன் கரெக்டான ஆளா இருக்காங்க அப்படின்னு பாருங்க. நம்பர் 2 வந்து லாங் டிஸ்டன்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அது இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். இன்னொரு பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல என்னன்னா எல்லா குட் திங்ஸும் வந்து லேட்டாக தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாமே தப்பாக தான் நடக்கும். எல்லாமே லைக் சேர்ந்து இருக்க முடியாது, பிரச்சனைகள் வரும், டவுட் வரும். டிஸ்டன்ஸ் எஸ்பெஷலி ஸ்டேபிள் மைண்டா இல்ல அப்படின்னா டவுட் எக்கச்சக்கமா வரும். நீ அது பண்ணிட்ட இது பண்ணிட்ட. ரிலேஷன்ஷிப்போட பிகினிங்ல நீங்க கஷ்டப்பட தான் செய்யணும். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் தாண்டுமே நிறைய பேர் தாண்டவே மாட்டாங்களே. அதான நம்மள மாதிரி போரிங்கா இருக்கணும்ப்ப. 18 months யாரும் தாக்க பிடிக்க மாட்டாங்களே. 18 months கிடையாது, உங்க விசாக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா என் விசாக்கு ஒரு 1 year கிட்டத்தட்ட வெயிட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம மேரேஜ்ல ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு வந்து எதுவுமே ஸ்மூத் இதே செயலிங்கே கிடையாது. எல்லாமே கிராஃப் அப்படியே கீழே விழுந்துட்டு இருந்துச்சு ஃப்ரீ ஃபால்ல. இப்பதான் வந்து கிராஃப் திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சு. ஸ்டில் நாங்க வந்து இருக்கோம்னா அது எங்களோட ஸ்ட்ரென்த் மட்டும். ஓகே, இங்க சன்செட் ஆயிடுச்சு, லைட் போயிடுச்சு. நாங்க வந்து இந்த பாட்காஸ்ட் இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. எல்லாமே அடுத்த பாட்காஸ்ட்ல பேசிட்டே இருப்போம் on episode number 5. So இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டாபிக்ஸ், லாங் டிஸ்டன்ஸ், அரேஞ்ச் மேரேஜ், அப்புறம் இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் பேசலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் இந்த பிரதீப் அண்ட் ஷெரின் பாட்காஸ்ட்ல. ஸோ subscribe and see you next video. See you in the next one. Cheers. See you later. Bye.